என் பேர் இந்திரா. நாங்கள் அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாவு. தம்பி ஒன்று இருந்து அவரும் இறந்துட்டாரு. அண்ணா இல்லை, ஒருவரும் இல்லை. கஷ்டத்தோட வாழ்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு மழை வந்தால் வார மாதம் மழை வந்துடும். வந்தானே வீடெல்லாம் சரியான தண்ணி எல்லாம் ஆஃபீஸ் வழியையும் போய் சொல்லி ஒருவருமே எங்களுக்கு உதவி செய்யலை. அதால் நாங்கள் இந்த தம்பியை நான் சந்தித்தேன். நான் இந்த ஃப்ரெண்டு சொல்லி நான் சந்திச்சு அவரை மூலமாக தான் இப்போ எல்லாம் நாங்கள் காட்டி பதிவு செய்கிறேன். ஒரு ரூம் ஒன்று கட்டி தந்தா காணும். எங்களுக்கு ஒரு 10 அடியில் ஒரு ரூம் கட்டி தந்தா அதுலேயாவது நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துருவோம். மற்ற அந்த குதிரைக்குள்ளே சமைக்கல, அது சரியான ஒழுக்கு உள்ள மழை பெஞ்சா ஒழுக்கு அதுக்குள்ளே தகரமாக போட்டு தந்தாலும் நாங்கள் அதில் ஜீவியம் பண்ணிக்கொள்வோம். மற்றது எங்களை நான் உதவி 2 பேரும் மேரி பண்ணல, 2 பேரும் கல்யாணம் கண்டதாக. மற்றது எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. என்னையை விட்டு போட வேற எங்கேயும் போய் வேலை செய்கிறதுக்கும் எனக்கு கால் கையில என்னைய கூடி கொண்டு போய் குளிக்க பார்ப்பா. எனக்கு டாய்லெட்டு கூட்டி போகிறேன். சாப்பாடு தரலாம் அவள் தான், சமைச்சு தரலாம் அவள் தான், உடுப்பு கழுவி தரலாம் அவள் தான். நாங்கள் கஷ்டத்தோட வாழ்கிறோம்னாப்பா. எங்களுக்கு இந்த நல்ல உதவியை செய்யணும். நீங்கள் கடவுள் மாதிரி செய்து தரணும். அவ்வளோ எல்லாம் நான் கேட்குறேன். எனக்கு மாதம் சாப்பாட்டுக்கு ஒரு உதவி செய்தால் காணும். ஒரு 10,000 2 சாப்பாடு சாமான் தந்தா காணும். அதே காணும். கொஞ்சம் காலத்துக்காக நான் ஜீவியம் அளித்து நாங்கள் போவேன். என் பேர் வசந்தா. எங்களுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. தம்பி ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணி செத்துட்டாரு. தங்கச்சி தான் அந்த பக்கத்தில் இருக்கிறாவோ, அவள் காலையெல்லாம் பிரிக்கிறாவோ. அப்போ அவையிற வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன். ஆனால் வீடு உள்ளாக ஒழுகி கொண்டிருக்கிறது. மழை வார மாதம் வந்துண்டா, டிசம்பர் மாதம் மழை வந்தோடனே தண்ணியெல்லாம் வெளி தண்ணியை விட இந்த உள்ளுக்குள்ளே சைட்டெல்லாம் அப்படியே தண்ணி வந்து நிறைய வருது. எனக்கு இதையும் கூட்டி கொண்டு டாய்லெட் அதில் போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. என் கால் அப்படியோ தண்ணிக்கு நின்று அப்படியோ அவிஞ்சு போய் இதையும் நான் அழுது கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் சமைச்சு வேலை செய்து வைக்க கொடுக்குறேன் நான். ஆனால் பார்த்து எனக்கு எப்படியாவது அம்மா எனக்கு ஒரு 10 அடியில் ஒரு வீடு ஒன்று கட்டித்தாங்க, அதுக்கு மேலுக்கு சீட் போடக்கூடியதாக போட்டுத்தாங்க. மற்றது உங்களுக்கு சாப்பாடுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரும் இல்லை தானே சாப்பிட்ற இந்த வசதி இல்லாமல் இருக்கிறோம் 2 பேரும். அதுபடியாக மாதம் 10,000 ரூபா சாப்பாட்டுக்கும் உதவி செஞ்ச அம்மா. அப்படி உதவி செய்தால் எவ்வளவோ கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா. மற்றது இந்த ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ். இதே இடத்துல இருந்தா நான் போன வீடியோ இன்னும் காய்ச்சிருந்தேன் நான் நினைக்கிறேன். இதுக்கு வேற ஒரு இடம் என்ன அதுல இருந்து காய்ச்சிருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா தடுமல் ஆகிட்டு. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருந்தேன் தடுமல் இருக்கு, மெடிசின் போடணும்னு சொல்லி கொண்டு இருந்தேன். அதே பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் சரியான காய்ச்சல். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று வீடியோ எதுவுமே எங்களால் அப்லோட் பண்ணி கொள்ளையலாம் போயிட்டு. அதுதான் விஷயம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய ஒரு சொரியை கேட்டுட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பவித்ரனும் இப்போ டைம் சரியாக 2 மணி ஆகுது. நாங்கள் இப்போ வெளியே நிற்கிறோம். பெடிக்குலோ அந்த போட் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் நின்று கொண்டு தான் இப்போ நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்போ இங்கேருந்து இப்போ செங்கலடி போகிறோம். செங்கலடிக்கு என்ன காரணத்தை போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே இந்திரான்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு ஆள் செங்கலிலிருந்து கால் பண்ணியிருந்தாங்க. 2 கையும் இயலாது, கால் 2 இயலாது, படுக்கை இல்லாமல் இருக்கிறேன். கல்யாணம் முடிக்கலையாம அவங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், உதவிகளுக்கு யாருமே இல்லை. உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் அவருக்கு உதவிகளுக்கு ஒருத்தரும் இல்லை, தொழிலும் இல்லை. சாப்பாடுக்கு நான் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு இப்போ ஒரு 3 நாளைக்கு முதலேருந்து கால் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த இந்திரா அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள போய் பார்க்குறக்காக நானும் பயத்து வெளியே நிற்கிறோம். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு அம்மா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற, அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பிரச்சனையில் இந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்கணுன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கலடி அந்த இதுக்கிட்ட காட்டுங்களேன் ஆஃபீஸு, மெடிக்கல் ஆஃபீஸானே.
அங்கே திருப்பி போகணும். அதுக்கிட்ட வந்துட்டோம். திருப்புங்க இன்னும் வந்து மாத்தியானிக்கு மாத்த இன்னும் அனே பிடி பஸ் இன்னும். ஓகே ரைட். என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது டிஎஸ் ஆஃபீஸ் ரோட் போமண்ணே. இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கரைப்பத்து பனங்காடு ரைட். அக்கரைப்பத்து பனங்காடுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து போட்டிருக்குறாங்க. என்னென்னு கேட்குறேன் இது டிஎஸ் ஆஃபீஸ் ரோட்டி தான் இருக்கா ரமேஷ்புரம். டிஎஸ் ஆஃபீஸ் ரோட் இதா? டிஎஸ் ஆஃபீஸ் ரோட் ரமேஷ்புரம் இதா? ரைட் தேங்க்யூ. ரைட் இதான் ரோட்டை பக்கம். ஓகே இப்போ அக்கரைப்பத்துலேருந்து அக்கரைப்பத்து பனங்காடு ரைட் காய்ச்சி திரும்பி காய்ச்சிட்ருக்கேன். அக்கரைப்பத்து பனங்காடுலேருந்து என்ன பேர்ரா? மறந்துட்டியா பேர்? அதனால தான் நாக்குற பேர்கள் வந்து மறந்து போகிறேன். இன்னும் பேர் இருந்தால் நேசராசா விஜயான்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் காசு வந்து எங்களுக்கு வந்து போட்டிருக்குறாங்க. என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வழியில் யாரும் கஷ்டப்பட்டாங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து பணமாக வந்து கொடுக்காம ஏதோ உலர் உணவு பொதிகள் வந்து வாங்கி கொடுங்க. எங்களோட பேரை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் சும்மா கொடுங்களேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் தான் இல்லைன்னு சொல்லி ஒரு பேரை கேட்டு எடுத்துனேன். சரியா? அப்போ அவங்களோட அந்த காசில் ஒரு 5000 ரூபா பெறுமதியான ஒரு உலர் உணவு பதியும் வந்து வாங்கி கார் டிக்கிக்குள்ளே வச்சிருக்கேன். ரைட் தம்பி முதலாங்குருக்கு ரமேஷ்புரம் எடுத்துக்கிட்டது அங்கலையா? நீட்டுக்குமா? சரி ரைட். அப்போ கார் டிக்கிக்குள்ளே வந்து வச்சிருக்கேன். அப்போ போகிற வழியில் இப்போ இவங்களுக்கு யாருக்கு இந்திரா அம்மாவுக்கு வந்து போயிட்டு காய்ச்சிட்டு அவங்களோட பிரச்சனை வந்து உண்மையாகவே இருக்கும்னு சொன்னால் இந்த பாசலை கொடுப்போம்னே. ஓகே அப்படியே நாங்கள் இப்போ போவோம். அம்மா ஒரு கோல் எடுத்து காய்ச்சா நல்லா நினைக்கிறேன். எடுத்து சொல்லு இதான் உங்களுக்கு ரமேஷ்புரமா வந்துட்டோமா? ஓ இதுதான். அப்போ ஒரு கோல் அடிச்சு காய்ப்போம்னே இட. ஓ இப்போ நான் சரியா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதலாங்குருக்குள்ள வந்து கொண்டிருக்கேன் டி சர்வீஸ். அந்த கோயில் ஒன்று இருக்கம்மா, கோயிலுக்கிட்ட நிக்கும். கோயிலால நீட்டுக்கும் வரையா? கோயிலுக்கு பக்கத்தால வர அந்த இடது பக்கம் போற ரோட்டா? நாங்க கோயிலுக்கிட்ட நிக்க மாறீங்களா கார் ஒன்றுல? அம்மா இல்ல கோயிலுக்கிட்ட நிக்கிறவங்களை கூட்டி போக வருவாங்களா? சரி கோயிலுக்கிட்ட நிக்கிறவாங்களா? ஹலோ ஹலோ சொல்லுங்க. இல்லாட்டி உங்களோட அந்த ரோட்ல சரியான பேரை சொன்னீங்கன்னா கேட்டு வருவேன். சரியான பேரை சொன்னீங்கன்னு சொன்னா கேட்டு வருவேன். கருப்புகளை கார்ல நிக்கிறேன்னு சொல்லுங்களா? நம்பரையும் கொடுத்துட சொல்லுங்க. அவங்ககிட்ட உங்களோட நீங்க இப்ப கதைக்கிற போனை கொடுத்துடுங்கம்மா. அப்ப ஈஸி தானே. இப்ப அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு பிறகு அவங்க காணலண்டா கட் பண்ணிட்டா. முருகன் சந்திக்கு போக மாவட்டத்தில் அதான் முருகன் கோயில் சந்தி கொடுத்துட்டு போக முடியா? அம்மா போன் கட் பண்ண வேணாம், அப்படி இருக்கட்டும். போன் கட் பண்ணாதீங்க. நீங்க எடுத்துட்டு நிக்கிறீங்க, எடுத்துட்டு வரணும்.
முருகன் கோயில் அந்த டிஎஸ்எஃப்ஸ் எல்லாம் கழிஞ்சு வர அந்த பெரிய கோயில் தானே இப்ப கட்டுற மாதிரி ஓலையெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி நான் அவடத்திட்டு நிக்கமாங்கம்மா. சரி நான் கருத்த கார் ஒண்ணு நிக்கமாங்க. என்ன முருகன் கோயில் இல்லம்மா, அந்த சித்துல முருகன் கோயில் அந்த அந்த அவடத்துக்கெல்லாம் நிக்கமாங்களே. ஐயோ கொஞ்சம் பொறுங்கம்மா. அந்த 4 சந்திப்போ பிரியுது தானே அந்த கோயிலுக்கிட்ட, அந்த அவடத்துக்கிட்ட நிக்கிறோம் வாங்க. விலங்குகள் உங்களுக்கு அந்த கடைக்கிட்ட கொடிய போராட்டத்துக்கு இந்த இதா முருகன் கோயில். அவடத்திட்ட போனா நாச்சந்தி நிக்க மாட்டேன். இங்க நான் போகணும். திருப்பி ஆமா நீங்களா வர அந்த இந்த முன்னுக்கு வர நீங்க யானே? அம்மா உள்ள இருங்க. நீங்களா? வா உள்ள உள்ளுக்குள்ள இருங்க. கதவு திற. தள்ளி போட்டுட்டு இருங்கம்மா. தள்ளி போட்டுட்டு நீங்க யாரு? அவங்களுக்கு அந்த அது இல்ல அந்த இருக்கு. நீங்க யாரு? கொஞ்சம் பாருங்க. என்ன பூட்டு போடலையா? என்ன நடந்து? சரியா பேருவா கிளிக் பண்ணிடுங்க. வைத்து இல்லைங்க இதை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் இல்லைங்கிற கொஞ்சம். அம்மா ஹலோ, உங்கள்கிட்ட கைக்கிடும். என்ன பேர் உங்களோட? வீட்டுல விடுங்க கொஞ்சம். உங்களோட பேர் என்ன? இதில் விடுங்க சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? வசந்தா. வசந்தா. நீங்க யாரு அவளுக்கு? அவ தங்கச்சி வந்து இந்திரா. இந்திரா. இப்ப எங்க போகணும் நம்ம? இப்ப நம்ம தங்கச்சி விட்டு போகணும். ஏதாவது நானும் இதெல்லாம் நீ வீட்டுக்கு போயா? ஆமா சரி. இப்ப நீங்க யாரு அவைக்கு? நானும் தங்கச்சி. அது வந்து தங்கச்சி என்ன இந்திரான்றது. இப்ப என்னோட கோல் பண்ணி கேட்டது இந்திரா. ஓமோ கோல் எடுத்த இதா ஓமோ இந்த ரோட் இதல போமா. இதல ஓமோ போமோ போயிட்டு அந்த அவளுக்குள்ள இருக்கு தகரம் அடிச்ச அந்த வேலி தான். அப்பா செத்துட்டாங்க. யாரு? அம்மாவும் செத்துட்டாங்க. தம்பி வந்து ஆக்சிடென்ட் பட்டு. நீங்க எத்தனை சகோதரம்? என்னமா நீங்க எத்தனை சகோதரம்? நாங்க 4 பேரு. சரி. தம்பி ஒரு ஆள் 5 பேர் நாங்க. இது தங்கச்சி இப்ப காலையில மிதிக்கிறவ அவ தான் போன் பண்ணினேன். என்னடா பாது கொஞ்சம் விடுங்கம்மா. எங்க அந்த தகரம் அடிச்சுக்குது. அந்த அந்த வாரம் 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 வாரம். அம்மா இதாம்மா எது வீடு? தண்டரி தகரம் அடிச்சிரு. கொஞ்சம் திறந்துடுங்கம்மா. எப்படி? ஓகே. இதான் வீடா? இதுதான் வீடு. இதான் வீடு. ரைட் போங்க. இதாம்மா. மைக்கு வாங்கிடு போய். அம்மா மைக்கு தாங்க. மழையும் பெய்ய தொடங்கிட்டேனே. எதுமா வீடு? இதான வீடு? சரி சரி. இப்படித்தானே ஈரமா தானே இருக்குன்னு. அது வந்து மழை பெஞ்சா தண்ணி வந்து இது செய்யறோமா என்னோட ஒழுகிறது. அந்த சாப்பாடு ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்லம்மா. வா போய். இதுதான் நம்மளோட வீடுமா. ஒழுகு கீழெல்லாம் ஈரமேடாப்பா.
இதான் கால் கையில் கவி அங்கால வாங்க உள்ளி எல்லா இடமும் தண்ணி கீழே நம்ம இது அந்த ஓடெல்லாம் உடனே சீட்டுக்குள்ள தண்ணி வாரு இந்த இங்க பாருங்களேன் பானி எல்லாம் வச்சிருக்கிறது சரி அது பரவாயில்ல நான் இருக்கு ஏ, என்ன மாதிரி ஏன் படுத்திருக்காங்க தூக்கி விட்டா தானே தலையில தூக்கி விட்டா எழும்பி தூக்கி விட்டா தான் எழுப்பி இருப்பீங்க தலையில கையை போட்டு தூக்கணும். அப்படி தூக்கினா எழும்புவீங்க தூக்கி விடுங்களேன் தூக்கி ஓ எலும்ப மாட்டாமா தூக்கி தம்பிடணும் என்னப்பா 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 சரி அப்படித்தான் இதாங்க மைக்கங்க ஆமா மைக்கு தாங்கம்மா தெரியாமலே ஸ்டாப் பண்ணு என்ன பேர் நந்தினி என்ன இந்த இந்திரா இந்திராண்ணே சரி ஓகே எப்படி இருக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறையா மழை வந்தா தண்ணி சரியான இருக்க இல்லாது நம்ம வீடை பார்த்தீங்க தானே இந்த ஓரத்தை பார்த்தீங்க நீ குளிக்க போனேன் குளிக்க பார்க்கறதெல்லாம் கஷ்டம் எல்லாம் சுடு தண்ணி வச்சு பார்க்குறதெல்லாம் ஒருவர் எல்லாரும் டைம் போய் சொன்னா ஒரு உதவி செய்கிறாங்க இல்லையா அம்மா இல்லை நான் அம்மாவோட படத்தை தீங்கொண்டு காட்டு தம்பியாகள்ட்டேன் அப்படி இப்ப நம்புவாங்க நீ இல்லாடி அம்மா இருக்கேன்னு நினைப்பாங்க அந்த அறிக்கை அவங்க பாருங்க எங்கட அம்மா அப்பா இல்லை அப்பாவும் சின்ன இல்லை செத்துட்டாருன்னா 40 வயதில் அம்மா கொஞ்சம் வயது வந்தான் செத்தவா அதுக்கு பிறகு நான் தான் உழைச்சி இவங்களை பார்த்தேன் நான் கடைக்கில எல்லாம் போய் நின்று 10,000 மணியாலும் சம்பளம் எடுத்தான் பார்த்தேன் இப்போ என்னால் ஏழாம போயிட்டேன் காலெல்லாம் ஏழா பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தான் வந்தேன் அங்கே போகிறேன் நான் காசு கொடுத்து மருந்து செய்யலாம் நான் கை ரெண்டுமே இல்லை கையுமே இல்லையா அதான் இந்த அம்மா இப்ப நீங்க இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்டுல இந்த 2 பேரும் அவன் நானும் தான் அவங்களும் நீங்களும் ஓ 2 பேரும் இருக்கிறீங்க வெடி பண்ணல 2 பேரும் கல்யாணம் கட்டல உங்களுக்கு எத்தனை வயசு இருக்குல்ல அம்மா அப்பா இறந்தவங்க சாவுக்குலையாப்பா அவர் 55 வயது இருக்கும் அது மட்டும் அம்மா எனக்கு அப்பா இறந்தவங்க ஓ அம்மா அப்பா வேலை செஞ்சவங்களா இல்ல அம்மா வேலை செய்யலாம் அம்மாவை நான் தான் பார்த்தேன் அம்மா நீங்க பார்த்து கடையில போய் ஹோட்டல்ல வேலை செய்து பார்த்தேன் இப்ப என்ன ஒரு நடந்தது உங்களுக்கு நிறுவனத்துல ஒன்றுல வேலை செய்து இப்ப 15,000 இப்ப உங்களுக்கு என்ன நடந்தது என்ன எனக்கு வருத்தம் இருந்தாப்புலையா ம், 2 காலும் நான் நடக்க மாட்டேன் இயலாது ம். கையுமே இல்லாது இவ்வளவு நாள் நல்ல 50 வயசு முன்னாடி நல்லா இருந்தீங்க தானே அது எல்லாம் நல்லா இருந்து என்ன நடந்தது திடீரென்று திடீரென்று இதுதான் என்ன நடந்தடியே ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டினா என்ன இது என்ன ஐஸ் ரூமுக்கு கொண்டு போனாங்கண்டா ம். காலையில கொண்டு போய் பின்னரை கொண்டு வருவாங்க இந்த இடையெல்லாம் குத்தி 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 எல்லா இடமும் அவங்களுக்கும் வருத்தமா இல்ல அவருக்கு வருத்தம் இல்லை எனக்கு மட்டும்தான் அவ என்னைய இப்ப பாக்குறதுக்காக எப்படி இப்ப இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு இந்த இப்ப செலவுக்கு காசா இருக்கலாம் சாப்பிடுறதுக்கு இல்லையே காசா இருக்கலாம் ஒன்றும் இல்லையே அதுக்காக தான் உங்களை நான் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டு உங்களுக்கு எடுத்தேன் நாம இல்ல அம்மாவை பார்க்கக்குள்ள எனக்கு விளங்குது உங்களுக்கு கஷ்டம் வந்து விளங்குது நீங்க இருக்கிற இடத்த பார்க்கக்குள்ள விளங்கு என்ன பைத்துறேன் சரியா அதெல்லாம் விளங்கு நான் அதெல்லாம் கேட்கல உங்களுக்கு கஷ்டம் பண்றேன் நான் விளங்கி கொள்றேன் இப்ப என்னண்டா இவ்வளவு காலம் இப்படி என்னத்தை சாப்பிட்டு எப்படி காசு வந்துச்சு நான் கரண்ட் போட்டிருக்கீங்க ஃபேன் இருக்கு கனனாலயா கனகாலம் அது பேன் எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டேன் ஆமாம்மா இது கரண்ட் பழசு இது கரண்ட் பழசு பில் பாக்கெட் கட்டணும் தானே ஓ சரியா ஓ சாப்பிடணும் தானே ஒரு ஓ அதுக்கு ஒரு வருமானம் உண்டு ஓ வரத்தானே அந்த வேணும் அதுக்கு இப்ப கேக்குறீங்களா ஓ 1.5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கீபார் காசு ஒரு 5,000 ரூபாய் காசு 2 பேருக்கு 2 பேருக்கும் சேர்த்து 5000மா இல்லாட்டி உங்களுக்கு 5,000 5000 அவங்களுக்கு இல்ல 5000 இல்ல 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 ஆ 2 பேருக்கும் நாங்க மெரி பண்ணாதாக்கள் தானே ஆ அதெல்லாம் 5,000 காசு அந்த 5000 காசு எனக்கு இந்த கண் தெரியாம இந்த கண்ணு ஓ, இதா இந்த இருக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டாம இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆ அங்க இருந்தேன் வந்து அவருக்கு 2 கண்ணும் தெரியாம இந்த 2 ஆப்ரேஷன் கண் தான் இப்ப அந்த 5000 ரூபாய் காசுலாம் இப்ப நீங்க வாழ்றீங்க ஓ, அப்படியா அது அந்த கரண்ட் காய்ச்சும் கட்டி சாப்பிட்றையா கரண்ட் அதான் பில் எவ்வளவு வருது கரண்ட் பில்லு 600 ரூபா அப்படி வரும் 600 அப்படித்தான் அப்படி இப்போ வரும் தண்ணி இது மட்டும் தானே வரும் தண்ணி தண்ணி லைன் தண்ணி குடிக்கிறோம் லைன் தண்ணி குடிக்கிறோம் தானே எங்களுக்கு கிணறு இல்லை அடி பைப்பு தரல ஒரு வரும் அந்த இந்த இது லைன் தண்ணியில மாதம் 800 900 1000 வரும் டாய்லெட்டு குடிக்கிற எல்லாம் தானையா அதுல கூட வரும் அப்போ ஒரு மாதம் 1,500 2,000 ரூபா காசு வரும் ம். இப்ப அதெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் மாதிரி வருமா காசு இல்ல அப்படி 5000 இல்லை தான் 5,000 தான் ஏன் நாங்க போய் சொல்ல உங்கள்ட்ட போய் சொல்லி வேற கடன் யாரும் எடுத்து சொந்தக்காரர்கள் இல்லையா இல்லையே
ஆ? இல்ல உங்களுக்கு சொந்தங்கள் இல்ல ஒருத்தருமே இல்ல? ஒருத்தரும் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறாக்கள் இல்ல சொந்தக்காரர்கள்? அவங்க சொந்தம் இல்ல மகன். ஆ, அவங்க பெத்தாக்கள் 3 பேரும் வேற வேற ஊர்க்காரர்கள். ஊர்க்காரர்கள். அவங்க ஒரு நிஜக்காரர்கள், அவங்க ஒரு அந்த பதலக்காரர்கள், அப்படி வேற வேற இன்னைக்கு ஊரார்கள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா? என்ன சாப்பிட்டீங்க? இந்த பக்கத்துல எனக்கு கொஞ்சம் கறி இருந்தவங்க ம், அதோட சாப்பிட்டேன். ம். அவங்களும் சாப்பிட்டுட்டாங்களா? ஆ, அவ சாப்பிடல. அதையும் சாப்பிடல. அவ சாப்பிடல. இந்த கோயில்ல சாப்பாடு கொடுத்தாண்டு வாங்கிட்டு வச்சிருக்காவோ. ஆ, ஆ, சாப்பிடல. வாங்கி வந்தவ ஆ. சாப்பிடல. அப்படியே இருக்கின்ற. அப்படி இருக்கா? போய் சரி, வை 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 வை. சோறு சமைக்கல. சமைக்கிறது சமையலுக்குரிய சாமான் ஒன்றும் இல்லையா அவங்கள்ட்ட? இல்ல, ஒன்றும் இல்ல. அதுல இந்த அரிசி இல்ல யாரு இப்ப சமைக்கிறது? நீங்க சமைக்கல, அது உங்களுக்கு அவங்கள நான் சமைக்கிறது? இல்ல, அவ தான் சமைச்சு தருவா. அவங்க தான் சமைக்கிற. இந்த அருகையா சரி 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 வை சாப்பாடு வை. வாங்கிட்டு சாப்பிடல. ம். இப்ப நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு? என்ன என்ன பண உதவியாண்டானே என்ன நான் செய்தான் நல்லா தானே மணி வச்சு சாப்பிடுவேன். காலையில நான் சாப்பிடுவோம். வாங்கி குடிசை போடுறா நீ குடிசை போடுற அதுக்காக காலையில நான் சாப்பிட்றதுக்கு இடியப்பம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா 4 இடியப்பம் தருவாங்க. சொதியும் சம்பளம் அது சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் 50 ரூபா போகணும். மணி எங்கே போகிற அந்த காய்ச்சல் தானே சாப்பிடணும். மற்றது இந்த இது அரிசி வாங்கி ஆகுறதுக்கு 5 கிலோ அரிசி வாங்கி கொண்டு வச்சு சென்றதுக்கும் 5 கிலோ அரிசிக்கு 1200 ரூபா அது வேணும். ஒவ்வொரு நாளும் நான் மீன் என்று சொன்னால் சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் மரக்கறியை சாப்பிட கஷ்டம் தானேயா, வருத்தம் தானே, அதால் சாப்பிடல. அதான் பிரச்சனை. கையில அது காலையில் இந்த அப்படி இருக்கேன். இப்ப உங்களுக்கு சகோதரம் நீங்க 2 இருந்தா வேற அதான் ஒருத்தரும் இல்ல? இல்லை இல்ல. இல்லை. சொந்தக்காராக்கள் சொந்தக்காரங்க தூரத்தில் எங்க இருக்காங்கப்பா. எங்க இருக்கிறாங்க? அந்த மந்தாரமலையில் ஒரு ஆள் இருக்கிறா, ஏறாவூரில் ஒரு ஆள் இருக்கிறா இருக்கிறா. அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. அம்மாவோட சௌரம் தான் செய்யறதில்ல. செய்யறல. ஒருவரும் வெளிநாட்டுல யாரும் இருக்கா? இல்ல வெளிநாட்டுல ஒருவரும் வெளிநாட்டுல இல்ல ஒருத்தரும் மகன். இல்ல. என் போய் சொல்ல நாம வெளிநாட்டுல அப்படி உங்களுக்கு இருந்தா இது தான் வரைக்கும் வந்து அம்மாக்கு வந்து வேற யாரும் என்ன என்ஜிஓ இல்லாட்டி சொன்னாங்களே மாதிரி யூடியூப் செய்யறாக்கள் அப்படி யாரும் வந்து உங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சது இல்லையா? முதல் செய்த மகன். செஞ்சவங்களா? யார் செஞ்சது? அது யாரு நிறுவனம் தெரியா நிறுவனம் தம்பிய மாதிரி தான் இப்படி ஒரு மாதிரி மெல்லி ஒரு பொடியனும் ஒரு இன்னொரு பொடியனும் வந்து 2 எப்ப தம்பி எப்ப மாதிரி எப்ப? காலம் அது அது போன காலம் வருஷம் போன வருஷம் போன வருஷம் தான். போன வருஷம் ஓ உங்களுக்கு செய்த என்ன செஞ்சவங்க? எனக்கு சாமான் வாங்கி கொண்டு தண்ணி இதுக்குள்ள சீட்டை போட்டு அந்த அந்த குசினிக்குள்ள வச்சுட்டு போன மகன். என்னன்னு சொன்ன எல்லா இடமும் தண்ணி சாமான் தான் வாங்கி கொண்டு அந்த அது நான் சாப்பிடாத சாம்பல்லாம் வாங்கி என்ன செய்யற மகன். என்ன இந்த வாங்கிட்டு அவங்க மீந்தி நிறைய அந்த சீஸ் மாதிரி நீட்டெல்லாம் பேக்கெட் பண்ண அதெல்லாம் கொண்டாடுற மகன். அதெல்லாம் நான் சாப்பிடல. என்னன்னு சொன்னா எனக்கு ஏழாவது நான் தானே இந்த மெலிமன் மாத்தான் அவ எடுத்து தர அந்த காய்ச்சில அது அது குடிக்கிற சீனி 1/4 கிலோ வாங்கி எடுப்போம். அதுல ஒரு கரண்டியை போட்டு போட்டு தருவா. எனக்கு தான் போட்டு தர. அவ குடிக்கிறதும் இல்லை. அவ பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு. அவ என்னையுடைய மோசமா போய் தவறுத்தக்காரி மாதிரி என்னடா என்னைய கவனிக்கிற உடுப்பு கழுவி போடுற எல்லா வேலையும் அவதான் செய்யற. அம்மா மாதிரி என்னைய கவனிக்கிற அவதான். சரியான இப்ப நீங்க காசு. இதுல தூங்குற அவங்க எங்க தூங்குற? நான் 2 நொண்டா தூங்குவீங்களா? இல்ல நான் இதுல தூங்குற இந்த மழை தண்ணி இதுக்குள்ள தண்ணி நிக்கிறானே நின்றா இதுல படுக்க சொன்னா இதுல படுப்பா என்னோட தூங்குவா. அப்படி இல்லை இப்ப இந்த நேரத்துல பாய விரிச்சிட்டு இதுல படுப்பா. ஐயோ நான் மட்டும் இதுல படுக்கிறேன். காலையில நான் 2 அப்படி இப்படி படுக்கிறான் அப்படி. இது மட்டும் தான் ரூம்? ஓ இது மட்டும் தான் room. அங்கால ஒரு இது மாதிரி ஸ்லோப் மாதிரி உண்டு. இப்ப சமைக்கிறல அங்க சமைக்கிற அந்த அந்த பக்கத்துல ஒன்று இருக்கு அந்த அதுதான். அது சரியான ஒழுக்கு வள வளர்த்து சரியான ஒழுக்கு சரியான தண்ணி. இந்த அண்டைக்கு பெஞ்ச மலைக்கு மகன் பானை எல்லாம் வச்சு இந்த பானை வச்சிருக்கேன் என்னத்துக்குன்னு தெரியுமா ஒழுகுறதுக்கு. ஒழுகு பானையை காட்டுங்க போயிட்டு. பானை ஒழுகு பாருங்க அது வந்து ஒழுகுற மேல அதாவது இருந்து அதாவது ஒழுகும் அப்படியே மேல இருந்து மேலையும் காட்டுங்களா அப்படியே மேல இருந்து அப்படியே தண்ணி வந்து தண்ணி ஒழுகுது. வலியிற அந்த வலிஞ்சோடனே அந்த தண்ணியை அப்படி ஏற்றுக்கொண்டு ஊத்துற அதுக்குள்ளேயாவது அந்த அதுக்கெல்லாம் போறல இதுக்குள்ள கிடக்குற 2 வாட்டு. அந்த கீழே எல்லாம் பாத்துறேன் இது ஃபுல்லா வைடா காட்டுங்க. அது ஒரு இந்த சொன்ன மகன் எல்லார்கிட்டையும் தாரமண்டான வாங்கி அந்த ஒரு ரூமண்டான அடைச்சிட்டாங்க. இது ஒரு மாதிரி கிடக்கு தானே. இந்த பக்கம் உள்ள ஒழுகுற இந்த பக்கம் ஒழுகுற 2 பக்கம் ஒழுகுற சாமன் இதுல எப்படி ஏற்றி வச்சு அப்படி ஏறிக்கும். அது இல்லாட்டி தண்ணி கிடந்துருவாரு. அந்த மேச அதுகளில் பார்த்து ஏற்றி வைக்கிற மகன். அந்த பெரிய மழை வந்த வாரம் மார்கழி தானே அந்த பக்கத்துல இங்க வந்து பாருங்க கட்டாயம் நீங்க வந்தாக்கள் தானே
வந்து பாருங்க எப்படி இருக்கா, கடை வீடு எப்படி இருக்கு, அந்திர வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கே ஒரு நிமிஷம் கூட இந்த இதுக்குள்ள இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. தகரம் தகரம் போட்டு தந்தா நல்ல மதில சமைக்கலாம் கொள்ளலாம்னு பார்த்தா ஒருவரும் எதுல எதுல தகரம்? டிஎஸ் ஆபீஸ் தொங்கல சொல்லிக்கமான் ஒருவரும் செய்ய மாட்டாங்க. வந்து பார்ப்பாங்க, பார்க்குற மட்டும்தான். போன வருஷம் வந்து பார்த்ததுக்கு இன்னும் இல்லை ஆக்கள். அந்த வெள்ளம் தண்ணி அண்டு ஜிஎஸை கூட்டிக்கொண்டு காட்டமான் இந்த 5 கிலோ அரிசும் 1 கிலோ பருப்பும் 1 கிலோ இந்த இதுவும் பருப்பும் சீனியும் மாவும் கொண்டு வந்து தந்தேன். அதை தந்து போட்டு போனால் சமைக்கிறதுக்கு தண்ணியில் நின்று சமைக்கணுமே கண்டு போட்டு அது அது சாப்பாடு சமைக்கல சார்ன்னு சொல்ல கடையில் ஒரு பார்சல் சோறு வாங்கி 2 பேருக்கு தந்தேன். தர 2 பேர் இதில் வச்சு சாப்பிட்டேனாங்க. கருவாட்டு கறியாமன்னு சொல்லி அதோட இன்னொரு கறியும் போட்டு சமைக்கலாண்டு ஒரு 2 இரவுனோ கடலையனோ அவிச்சு தாளிச்சுண்டு இவையோ கூட்டிட்டு போய் விட கால் 2 கரைஞ்சி வைத்து தண்ணியில் திரிஞ்சு அப்போ அதோட போயிட்டு வாங்கிட்டு வந்தாவும் கொஞ்சம் இந்த கடலை அதை வந்து ராவு சாப்பிட்டேன். இன்னொரு நாள் ஒரு ராத்த பால் தந்தாங்க, பாலும் பருப்பு கறியும், அது 2 பேரும் சாப்பிட்டேன். அப்படி இந்த சிவியம்மன் இது போகிறோமா நின்னதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு நடிகை அறிக்கப்புறம் என்ன கொஞ்சம் காலத்துக்கு இருந்துட்டு போக மாட்டோம். படையா சாப்பிட தண்ணான போகிறதுக்கும் உதவி செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லைம்மா. என்னையும் தகரம் எங்க எங்க போடணும்? தகரம் அந்த அந்த ரூமுக்குமா அதுல பாவமா நீங்க இதுல இருங்க, நாங்க பாத்துட்டு வரோம். பாக்கையா சரியா? அந்த ஆமா, ரூமா பாக்கையா காட்டுங்க எங்களுக்கு ஒரு கதையா என்னப்பா தகரத்தை எவ்வளவு எவ்வளவு கேக்குறாங்கம்மா? தகரம் தானே அதான் இங்க இதுலலாம் நடக்கவே இல்ல, இதுலலாம் ஃபுல்லாவே ஈரம். இவங்க ஒரு ஆள் இருக்காங்க, அவ 3 பேரா இருக்கிறீங்க? எது இப்படி ஒட்டி 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 மற்ற வீட்டை பாருங்க பாலை என்ன அந்த மனம் கொண்டு வந்து கொண்டிருக்கு? தண்ணிக்கு தானே தண்ணி தண்ணி நிக்கணும். நீ தண்ணியை தட்டையில அதெல்லாம் அப்படியே குமிச்சு குமிச்சு விடுற தண்ணி ஒண்ணு உங்களுக்கு அந்த மனம் வரலையா? மனம் தம்பி என்ன கிடக்குறான் தண்ணி ஒழுகு கிடக்குறான் கொஞ்சம் தெரிஞ்சே தர மாட்டான். இங்க பாருங்க பாருங்க தண்ணி எல்லாம் வச்சு அது பாவிக்கிறோம் இல்லைண்ணா இதுக்குள்ளேயே பெருசா பாருல நாங்க சமைக்கிற மட்டும்தான் கொண்டு சாப்பிட்றதா இது பறக்கிறதா இல்ல அதுக்குள்ளதான் இங்க பாருங்க இல்லைண்ணா இது இது பேர் சும்மா வந்து டெம்பரரியா காட்டுங்களா? இது சும்மா இப்ப டெம்பரரியா இப்ப துணி இப்படி அந்த இது போட்டு இருக்கேனே, அதாவது பொலித்தினால அடிச்சிருக்கிறீங்க அப்படித்தானே? மேல ஒன்றும் இல்ல, பலகை ஒன்றும் இல்ல, தகரம் ஒன்றும் இல்ல, இப்ப ஓடு இருக்கு, ஓட உடைச்சு ஒழுகுது. இப்ப இதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்? தகரம் போடணுமா? ஃபுல்லா போடணுமா? சீட் போட்டு தர மாட்டீங்களா? என்னமா சீட் போட்டு தர மாட்டீங்க? சீட்டா? ஓமா ஏன்டா மணி இந்த தகரம் வந்து வெக்க வெயில் வந்த அந்த சீட்டு சீட்டுன்னு சொன்னா அந்த உங்களோட ரூமுக்குள்ள போட்டுருக்க சீட் மாதிரி கேக்குறீங்களா? சும்மா அப்படி அந்த என்ன சீட்? பைனோ சீட். அந்த சீட் போடுறாங்க. கேட்டீங்களா? யார்ட்டையும் விசாரிச்சீங்களா எவ்வளவு வருமாண்டு? என்னண்டு சீட் போடுறதுக்கு எவ்வளவு வருமாண்டு விசாரிச்சீங்களா? இல்ல மணி தெரியாம. எவ்வளவுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாம ஒரு 2 லட்சம் ரூபாய் சரி வரும்னு நினைக்கிறேன். இது 10க்கு 10 மில் 10க்கு 10 இல்ல 2.5 வரைய காட்டுனீங்களா? ஒரு கஷ்டம் பண்ணுங்க. எப்படி? என் பேர் இந்திரா. நாங்கள் அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாவு, தம்பி ஒன்று இருந்து அவரும் இறந்துட்டாரு, அண்ணா இல்லை, ஒருவரும் இல்லை, கஷ்டத்தோட வாழ்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு மழை வந்தால் வார மாதம் மழை வந்துடும். வந்தானே வீடெல்லாம் சரியான தண்ணி எல்லாம் ஆஃபீஸ் வழியையும் போய் சொல்லி ஒருவருமே எங்களுக்கு உதவி செய்யலை. அதால் நாங்கள் இந்த தம்பியை நான் சந்திச்சேன், நான் இந்த ஃப்ரெண்டு சொல்லி நான் சந்திச்சு அவரை மூலமாக தான் இப்போ எல்லாம் நாங்கள் காட்டி பதிவு செய்கிறேன். ஒரு ரூம் ஒன்று கட்டி தந்தா காணும், எங்களுக்கு ஒரு 10 அடியில் ஒரு ரூம் கட்டி தந்தா அதுலேயாவது நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துருவோம். மற்ற அந்த குதிரைக்குள்ளே சமைக்கல, அது சரியான ஒழுக்கு உள்ள மழை பெஞ்சா ஒழுக்கு அதுக்குள்ளே தகரமாக போட்டு தந்தாலும் நாங்கள் அதில் ஜீவியம் பண்ணிக்கொள்வோம். மற்றது எங்களுக்கு நாங்கள் உதவி 2 பேரும் மேரி பண்ணல, 2 பேரும் கல்யாணம் கண்டதாக. மற்றது எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. என்னைய விட்டு போட வேற எங்கேயும் போய் வேலை செய்கிறதுக்கும் எனக்கு கால் கையில என்னைய கூட்டிக்கொண்டு போய் குளிக்க வாப்பா,
எனக்கு டாய்லெட்டு கூட்டிட்டு போறேன், சாப்பாடு தரலாம் அவன் தான், சமைச்சு தரலாம் அவன் தான், உடுப்பு கழுவி தரலாம் அவன் தான். நாங்கள் கஷ்டத்தோட வாழ்றோம்ப்பா, எங்களுக்கு இந்த நல்ல உதவியை செய்யணும், நீங்க கடவுள் மாதிரி செய்து தரணும், அவ்வளோ எல்லாம் நான் கேட்குறேன். எனக்கு மாதம் சாப்பாட்டுக்கு ஒரு உதவி செய்தா காணும், ஒரு 10,000 15,000 சாப்பாடு சாமான் தந்தா காணும், அதே காணும். கொஞ்ச காலத்துக்காக நான் ஜீவியம் பண்ணிட்டு நாங்கள் போவேன். என் பேர் வசந்தா. எங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. தம்பி ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணி செத்துட்டாரு. தங்கச்சி தான் அந்த பக்கத்தில் இருக்கிறாவோ, அவள் காலையெல்லாம் பிரிக்கிறாவோ. அப்போ அவையிற வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன். ஆனால் வீடு ஃபுல்லாக ஒழுகி கொண்டிருக்கிறது. மழை வார மாதம் வந்துண்டா, டிசம்பர் மாதம் மழை வந்தோடனே தண்ணியெல்லாம் வெளி தண்ணியை விட இந்த உள்ளுக்குள்ளே சைட்டெல்லாம் அப்படியே தண்ணி வந்து நிறைய வருது. எனக்கு இதையும் கூட்டி கொண்டு டாய்லெட் அதில் போகிறதுக்கும் கஷ்டமா இருக்குது. என் கால் அப்படியே தண்ணிக்கு நின்று அப்படியே இது அபிஞ்சு போய் இடியும். நான் அழுது கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் சமைச்சு வேலை செய்து வைக்க கொடுக்குறேன் நான். ஆனால் பார்த்து எனக்கு எப்படியாவது அம்மா எனக்கு ஒரு 10 அடியில் ஒரு வீடு ஒன்று கட்டித்தாங்க, அதுக்கு மேலுக்கு சீட் போடக்கூடியதாக போட்டுத்தாங்க. மற்றது உங்களுக்கு சாப்பாடுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் மில்ல தானே சாப்பிட்ற இந்த வசதி இல்லாமல் இருக்கிறோம் 2 பேரும். அதுபடியாக மாதம் 10,000 ரூபா சாப்பாட்டுக்கும் உதவி செஞ்ச அம்மா. அப்படி உதவி செய்தால் எவ்வளவு கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா. மற்றது இந்த சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்படி ஒரு ஃபேமிலி வந்து இந்த லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன்னு இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க சரியா. நான் வந்திருக்கேன் தானே, நான் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு வந்து யார்கிட்ட கதைச்சி சரியா உதவியில் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து காருக்கு வந்து நான் பார்ப்பேன். அந்த வகையில் வந்து மற்ற ஃபோன் காருக்குள்ளேண்ணே 10க்கு 10 ரூம் ஒன்று கட்டுறதுக்கு வந்து கேட்குறாங்க. எவ்வளோ வரும்னு சொல்லுமையாவே தெரியாது. 10க்கு 10 ரூம் வந்து கட்டுறதுக்கு அதோட வந்து அந்த தகரம் வந்து போகிற கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். யாராவது வந்து இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து 10க்கு 10 ரூமுக்கு வந்து கட்டி கொடுக்குறதுக்கு வந்து முன் வருவீங்கன்னு சொன்னால், அடுத்து அதுக்கு வந்து தகரம் யாராவது வந்து போட்டு தாரக்கு வந்து முன் வருவீங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்கிற மூலமாக வந்து நான் வந்து கண்ட்ராக்ட் செய்கிறார்களாக இருக்கலாம், இல்லாட்டி மேசம்பியில் செய்கிறார்களாக இருக்கலாம், அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டு நான் உங்களுக்கு அந்த எஸ்டிமேட் எடுத்து தருவேன். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மேசன் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்ராக்ட் செய்கிறார்கள் இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க மூலமாக எஸ்டிமேட்டை பார்த்துட்டு இந்த வேலையை வந்து செய்யலாம். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்னட்ட கதைக்குள்ள சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தம்பி உண்மையாகவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா, அவங்கள வந்து இனம் கண்டுட்டாங்க, அவங்களுக்காக வந்து நாங்கள் உதவி செய்கிறதுக்கு முன் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் எந்த சைடில் இருந்து நான் ஒரு வீடியோலையுமே இப்படி வந்து நான் சொன்னது இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய வீடியோஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன். அதில் வந்து ஒரு வீடியோலையும் நான் இப்படி ஒரு செரிஃபை வந்து நான் பண்ணதில்லை. அந்த வகையில் நான் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கஷ்டம்ன்றது வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகிட்டு, இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் தேவையில்லை. இருந்தாலும் நான் வந்து கேட்ட காரணம் என்னென்னா, இவங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தெரியணும், என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியணுன்றதுக்காக தான் கேட்டேன் நான். ஒரு மனுஷன் வந்து பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லையான்னு சொல்லி விளங்க. அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு கஷ்டம், இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி விளங்கிச்சு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்ற, ஒரு நாத்தம் மட்டும் அடிச்சு கொண்டே இருக்கு. அது எங்களுக்கு வந்து பயத்தோடு அடிக்குதா, உண்மையாவே பெரிய கஷ்டம். உங்களுக்கு மணக்குதா, நாத்தம் மட்டும் வருதா? நான் அது தண்ணினால நினைக்கிறேன், நான் சூரிய தண்ணியில் இருக்கிறதுனால. பின்னால தண்ணி பின்னாலையும் தண்ணி குடிக்கிற தண்ணி பின்னால போகும். மற்றது இந்த அதுகள் தேங்கி நின்றுதான் அந்த மனம் வருது. இந்த பக்கத்துல அவட கிட்டொண்டு வெடிச்சு போயிட்டு அதை ஒரு செய்யன்னு சொல்லி பிஹெச் வந்தவங்க. சரி அந்த கதை விடுங்க ரைட். அப்ப இப்படி வந்து இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல கூட இருக்கிறதுக்கு வந்து இயலாம இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு காலும் இயலாது, கையும் இயலாது. அதே போல் வந்து உங்களோட அக்கா உங்களோட சொந்த அக்கா தான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இவங்களுக்கு ஒரு மாதாந்தம் வந்து ஒரு 10,000-15,000 ரூபா காசு வந்து உதவி தொகையாக வந்து கேட்குறாங்க. யாருக்காக வந்து ஒரு மாதாந்தம் ஒரு 10,000 ரூபா காசு இல்லாட்டி 15,000 ரூபா காசு வந்து தார விருப்பம்னு சொன்னால் ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு இவங்களுக்கு உலருணவு பொதிகளை வந்து வாங்கி கொடுத்துட்டு மிச்ச காசை வந்து இவங்களோட கையிலேயே கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து செலவுக்கு, ஏன்னா அதாவது வாழப்போகிற ஒரு கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்தில் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக வந்து துன்பம் இல்லாமல் வாழ்றக்கூடிய அந்த
சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற அந்த பாக்கியம் உங்களோட கையில் இருக்கு. உண்மையாகவே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து யாராவது வந்து முன் வாங்க. நான் எந்த சைட்லேருந்து திரும்பியும் சொல்கிறேன், 100% கேரண்டி பண்ணுறேன். எந்த விதத்துலையும் பயப்படையே தேவையில்லை. அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கா உங்களுக்கு? பேங்க் இருக்கா? எனக்கு ஒரு கதாங்க அக்கௌண்ட் நம்பரையும் ஒரு கதாங்க. சரியா? அப்போ இவங்களுக்கு வந்து திரும்பியும் சொல்கிறேன், உங்களால் உதவி செய்ய முடிச்சுன்னா உதவி செய்யுங்க. அம்மா நீ ஒன்று யோசிக்க வேணாம். சரியா? நான் வந்து வந்திருக்கேன். வந்த வழியில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து அந்த அக்கரைப்பத்து பனங்காட்டில் இருந்து நேச ராசா விஜயான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு உலருணவு பொதிகள் வந்து தந்திருக்காங்க உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி. சரியா? அரிசி, சீனி, தேயிலை அது எல்லாம் வந்து வந்திருக்காங்க. நான் எடுத்து தரேன். 11 அப்படியே போயிட்டு எடுத்துட்டு வாங்க. டக்குன்னு ஓடிவாங்களா? ஒரு பார்சல் இது உங்களுக்குரியது. அப்படி தான் கீழே வீடா? கீழே வீடு போய் நீ ரைட். இந்த இருக்கிற இது வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நோமலா. சரியா? இந்த இருக்கு. இதில் வந்து நார்மலாக பிஸ்கட் இருக்கு. பிஸ்கட் சாப்பிடுங்க. சரியா? மற்ற சாமான் உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் என்னென்ன சாமான்னு சொல்லிடுறேன். சரியா? நார்மலாக நாங்கள் வளமையாக ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வளமையாக வாங்கி கொடுக்குற ஒரு பார்சல் உண்டு. சரியா? அரிசி 5 கிலோ இருக்குது. இதுக்குள்ளே 3 கிலோ இருக்குது. சோயா மீட் 1/2 கிலோ இருக்குது. சீனி 2 கிலோ. தேயிலை 1/4 கிலோ. நூடுல்ஸ் 1 கிலோ. உப்பு ஒரு பேக்கெட் இருக்குது. பருப்பு 1/2 கிலோ இருக்குது. சமோசா பேக்கெட் சாப்பிட்ற சமோசா ஒன்று இருக்குது. பிஸ்கட் இருக்குது. அடுத்தது கொச்சிக்காய் தூள் இருக்குது. நெத்தலி 1/4 கிலோ. சரியா? இவ்வளோ வந்து தந்திருக்கிறேன். இவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த நேசராசா விஜயா வந்து தந்திருக்காங்க. அக்கரைப்பத்தில் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேன். நேசராஜா விஜய் அம்மா ஐயா, நீங்க இந்த உதவி செய்யறதுக்கு நன்றி. கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. எங்களை போல அப்பா அம்மா இல்லை அவங்களுக்கு செய்யறதுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்பா. சரியா? நம்ம யோசிக்க தேவையில்ல. சரியா? காய்ச்சல் உங்களை பார்க்க சைனாக்காரி மாதிரி இருக்கு. காசு வேணுமா? சாப்பாட்டுக்கு வாங்கி சாப்பிடு. காலையில் எவ்வளோ வேணும்? இருக்கிற காசு சொன்னா எவ்வளவு தேவைப்படும்? 5000 காசு. பேர்ஸ் இருக்கா பாருண்டா. போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க. பேர்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. எவ்வளவு காசு? எவ்வளவு வேணும்? எவ்வளவு கட்டிங்க? 5000 ரூபா கட்டிங்க. 5000 முதல்ல இருக்கு உதவியா? நான் எடுத்துட்டு வரல, பார்சல் வாங்கிட்டேன். 12 இருக்கா? 3000 மாதிரி இல்லையே பாரு. 3000 மாதிரி இருந்தா தான் தார். ஏண்டா காசு எடுத்துட்டு வரல. நான் அந்த பார்சல் தானே கொடுக்க வந்தது இருக்கா? அப்போ இந்த இதை 2000 வச்சுட்டு 5000 எப்படி வைங்கள எடுக்கிறேன். சரி இல்லை சரி. அப்புறம் ஒரு 5000 காசும் தாரேன். சரியா? நான் காசு தார பிளான்ல வரல. நீங்க இப்போ சாப்பிட்றதுக்கு கையில காசு இல்லைன்றனால ஒரு 5000 தாரேன். சரியா? இந்த 5000 ரூபாயும் அவங்க தான் தந்திருக்காங்க. சரியா? யார் தெரியுமா? இப்போ நீங்க சொன்னீங்க விஜயான்னு சொல்லி நேசராசா, அவங்க தான். அப்போ உங்களுக்கு டோட்டலா ஒரு 10000 ரூபாய்க்கு உதவி தந்திருக்காங்க. சரியா? டோட்டலா ஒரு 10000 ரூபாய்க்கு உதவி தந்திருக்காங்க. என்ன செய்யுங்க இந்த காசுக்கு? காலையில இடியப்பம் வாங்கி தருவா எனக்கு. மற்றது இந்த மாகம் முடிஞ்சுதானே இந்த 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 மெலிபன் 600 ரூபாயோட பெட்டி, இந்த சின்ன பெட்டி, அது வாங்கி தருவா. முடிய 5 நாளைக்கு ஒருக்கா வாங்கி தருவா. அதான் அதுக்கு தருவா. சீனி முடிஞ்சா வாங்குவாவோ. மற்றது இந்த என்ன எனக்கு விருப்பமான சாமனை வாங்கிட்டு வரையா, நான் கொஞ்சம் காலத்து தான் இருப்பேன்னு சொன்னா. உங்களை பார்க்க சீனாக்காரி மாதிரி இருக்கு. சீனால பிறந்தீங்களா? நம்மளோட நம்ம அப்பா தான் இந்த பரங்கி மாதிரி வெள்ளை நல்ல வடிவான ஆளு. இந்த தம்பி மாதிரி தானே எல்லா பேரும் அக்கா தங்கச்சி எல்லாம். நீங்க கொஞ்சம் பொது நேரம் தானே. எப்படி என்ன கருப்பனாக்கி விட்டுட்டீங்க? இல்ல கருப்புல பொது நேரம். நல்ல புள்ள, நல்ல மொத்தமான புள்ள. மொத்தமா இல்லை சாப்பிடுற தம்பி. கோழி சாப்பிடுறதா? கோழி மாடு எல்லாம் சாப்பிடுற. ஆடு கொலஸ்ட்ரால் வெறும் சாப்பிட்ற கோழி சாப்பிடலாம். நல்ல வயசு சின்ன. எத்தனை வயசு இருக்கு? வயசு ஒரு 22 வயசு. 18 இப்போ
வயசு ஆ சும்மா என்னப்பா 18 அவருக்கு இப்போ 12. இல்ல அவருக்கு வயசு இருக்கு எப்படியா சொல்லுங்க. தாடி எல்லாம் இருக்கு இல்ல வயசு தம்பிக்கு 25 இருக்கும். உங்களுக்கு ஒரு 20-21 வயசு இருக்கு. பரவாயில்ல. வயசு குறைஞ்ச வயசு கூடின இல்ல மெரிபண்ணதாக்கள் தான் 2 பேரும். மற்றது இந்த இதுதான் லாங்குவேஜ் பெரிய அம்மா நல்லா சாத்திரம் சொல்லுவீங்க போல. அது சாத்திரம் சொல்லுவீங்க போல. சாத்திரம் இல்லப்பா, நான் சாத்திரம்ல படிச்சிருக்கேன், நல்லா படிச்சுட்டு இங்கிலீஷ் என்ன படிச்சீங்க? இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ்ல தெரியும். இங்கிலீஷ் தெரியும், கடைப்பேன் இங்கிலீஷ். வரைக்கும் படிக்கீங்களோ வரைக்கும்? ஓயில் மட்டுமே. 2 பேரும் இங்கிலீஷ் கழிப்பீங்களா? எல்லாரும் கழிப்போம். அவ கூட்டல் தலை எல்லாம் எழுதுவா கொள்ளுவா எல்லாம் செய்வா. இப்ப எங்க என்ன போய் வேலை செய்யறதுக்கு அவருக்கு ஏலாது, என்னைய விட்டுட்டு போறதான் கஷ்டம். சரி சரி, இனி இப்ப அதான் நாங்க ஸ்டார்டிங் வரக்குள்ள இப்படித்தான் ப்ரொசீஜர். நாங்க ஸ்டார்டிங் வரக்குள்ள நீங்க கவலையா இருந்தீங்க. நீங்க இதெல்லாம் இந்த காசு எல்லாம் இந்த தம்பிங்க தானே அது வீடியோ இந்த இதுல காட்டுமே எல்லாரும் பாப்பாங்கன்னு. ஏனம்மா இல்ல இந்த பிரண்டி தண்டவு தானே பாப்பாவோல காசு வந்து கேட்பாவு தானே, அதான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னேன். அப்ப எவ்வளவு தந்தா 5000 தானே தந்தேன். அப்ப அந்த இது ஃபேஸ்புக்ல இந்த இது என்னன்னு சொல்றப்பா, அந்த வீடியோ இருக்கு அவட்ட, அவ போட்டு பாப்பா அவருக்கு விளங்கும் சொல்லுவேன், போட்டு பாப்பேன். யாரு தந்த உங்களுக்கு ஃபோன் நம்பர்? ஒரு சிஸ்டர் வந்து தந்தவ. சிஸ்டரா? ஒரு தங்கச்சி தான் தந்தவ. எங்க இருக்கிறவங்க? அவ ஹாஸ்பிட்டல்ல கண்டவ, என்ன கண்டு கதைக்கிறவங்க, கால் எப்படி இருக்கு நல்ல மாதிரி. இப்ப அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. இப்ப காய்ச்சல கொடுத்துட்டு கேட்பாங்கானே, நான் போய் சொல்றானே இருப்பாங்கானே, அதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன் தானே. அப்ப வீடியோல பாப்பாவு தானே, ஃபேஸ்புக்ல பாப்பாவு பார்த்து சொல்லுவா, அஜயன் தான் தம்பி கொடுத்துருக்காரு. 5000 இது 5000 இதோட 10,000 ரூபா தந்துருக்காங்க. சாமன் 1000 இது 5000. அதான் இல்லாட்டி இந்த காசு கூட கொடுத்தோன்னு சொல்லி யோசிப்பாவு தானே, பாப்பா கூட கொடுத்துருக்காங்க போல, பரவாயில்லன்னு நினைப்போம். அதான் இது உங்களுக்கு காணும் தானே ஒரு மாசத்துக்கு காணும் வச்சோள்ள சாப்பிடுவோம் சாப்பிடுவீங்க. சரி, இப்போதைக்கு நான் வந்ததுக்கு என்ன முதல் கட்டம் வந்ததுக்கு இதை வந்து வச்சு சமாளிச்சு கொள்ளுங்க, சரியா? இப்ப இது வந்து இப்ப நான் உங்களுக்கு தந்திருக்கிற சாமான் வந்து நான் பிறகு இன்னொரு நாளைக்கு வருவேன். இப்ப உங்களுக்கு இடம் தெரியும். அம்மா இப்ப நான் என்னண்டா அம்மா, நான் ஒவ்வொரு மாதம் தருவேன், மாத உதவி செய்வேன், வீடு கட்டி தருவேன், டாய்லெட் கட்டி தருவேன், இல்ல கதைகளுங்க டாய்லெட் கட்டி தருவேன், அப்படி இல்லை எனக்கு வந்து வாக்கு தர இயலாது. நம்ம உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நான் வந்து யூடியூப் செய்யறேன், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து நான் வந்து எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது வந்து முன் வந்து உதவி செஞ்சால் மட்டும்தான் என்னால உனக்கு தர இயலும். இப்ப நான் சொன்ன இந்த காசு கூட என்கிட்ட இல்லை, விளங்குதா? ஆனா நான் தான் தேடி பிடிக்கிறேன். இப்ப உங்களை மாதிரி ஆக்களை வந்து தேடி பிடிச்சு நான் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். கடவுளை மண்டாடி கொடுங்க. நீங்க 2 பேரும் வந்து எனக்கு எவ்வளவோ சந்தோஷம் தெரியுமா? அண்டையும் அவ தந்தவ வேற நம்பர் ஒன்று தந்தவ, அடிக்க வாரணி பின்னேரம் வாரணி, நான் போன் பண்ணிட்டு வாரணின்னு ஏமாத்திட்டாரு. யாரு? ஐயோ, இன்னொரு தம்பி உண்டு, அவரும் இதுல இருக்காரு. இப்படித்தான் குழப்பல அவ சொன்னாவோ கேட்டு பாருங்கண்டு. அவ வாரம் ஏமாட்டான். ஆனா நீங்க ஏமாத்தாம வந்த நான் அப்ப யோசிச்சனா, தம்பியாக்கள் வாராங்களோ தெரியா, இந்த பொண்ணுக்கு எடுத்து பார்ப்போம், அவன் தந்தா எடுத்து பார்ப்போம், வந்தா வரட்டும், தந்தா உதவி செய்தா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தம்பி கோல் எடுத்தாரு, சரியா வந்துட்டு எல்லாம் மாறி எனக்கு பாட்டுன்னு படிச்சு கேட்டுங்க. என்ன பாட்டு படிக்கணும்? உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? எனக்கு பாட்டு என்ன தெரியும்? நான் எனக்கு டிவியும் இல்லத்தானே, அதால படிக்கிற கஷ்டம் தானேமான். என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும்? பள்ளிக்கூடத்துல படிச்ச மட்டும்தான் மகன். பள்ளிக்கூடத்துல பித்திசா ஓ ஐதந்த பட்டிவா அப்பா அந்த போசோஹை டாகே டைமண்ட். அது இங்கிலீஷ்ல போயம்னு சொல்லி காட்டுங்க. போயம் இங்கிலீஷ்ல போயம்டா எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா போயம்? இல்ல, என்னன்னு சொல்லுங்க. தெரியாதே. சரி, அப்ப வேற என்ன திறமைகள் இருக்கு உங்களுக்கு? வேற என்ன திறமை? இப்ப முந்தி நான் வேலைக்கு போவேன், நிறுவனத்துக்கு போவேன்,
பியோன் மாதிரி வேலை செய்தேன் நான் அங்க நிறுவனத்துல சாப்பாடு திட்டிருந்தாங்க 2 நேரம் 15,000 சம்பள காசு தந்தவங்க மலண்டு தண்ணி இல்லாம ஆனா இப்ப உங்களுக்கு தலைமுடி நரைக்கலனே இல்ல நான் தலைமுடி நான் தங்கச்சி அக்கா அக்காக்கும் நரைக்கல தலைமுடி நரைச்சாலும் செய்வாங்க தானே என்ன செய்வாங்க டை போடுவாங்க நீங்க டை போடுறா இல்ல 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 நான் கண் பருத்தம் மத்தது இப்ப கண்ணுக்கு என்ன சொல்லிருக்காங்க இது ஆபரேஷன் பண்ண வரச்சன டாக்டர் அம்மா அவட பேர் என்ன பேர் அவங்க அந்த டாக்டர் அம்மா இது செய்தவ வடிவான அம்மா பாத்தி சொல்லுவா வடிவான ஜசோதா உண்டு செய்த 10ஆம் மாதம் வரைச்சன மகன் நான் போகல எனக்கு ஏலாம் இதுக்கு காலு ஏலா கை 2 மேலாவதுக்கு உடம்பும் பிள்ளைன்னு தானே பாக்குறீங்க தானே எப்படி இருக்கு. சரியம்மா நம்ம போவோம் சரியா, நான் போயிட்டு வரேன். டைம் ஆயிட்டு 3 மணி ஆயிட்டு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சிங்கம். சோறு சாப்பிட்டீங்களா? கடையிலயா சாப்பிட்ட? இல்ல நாங்க நீ போய் சாப்பிடுவோம். 3 மணி தானே. கடவுளே 3 மணி தான் சாப்பிடுறேன். என்ன கறி இன்றைக்கு? மீன் கறியா இறைச்சி கறி? சரி வீட்டை போனா தெரியும். நம்ம இப்படியே ரோட்டா திருறதுனால வீட்டு நிலைமை என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சத்தியமா தெரியாது. நீ போறீங்க பிரச்சனை இல்லை தானே. ஓ பெரிய ஒரு 6 மாடி ஒரு 15 ரூபாயில இருக்கிறாங்க. இவர் போய் சொல்றாரு 15 ரூபாயில இருக்கிறாங்க. 6 மாடி வீடு. பக்கத்தாக்கல 2 பேரும் தம்பி. உங்களோட வீடு மாதிரிதான் எங்களோட வீடு. ஆனா என்ன இப்படி தண்ணி எல்லாம் இல்ல சரியா, கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மலான வீடு, நார்மலா இருப்பாங்களே அது மாதிரி ஒரு வீடு. ஆனா நல்லா இருக்கிறோம். கடவுளே தண்ணி வீடு பள்ளக்காணி. இது சொந்த காணியா? உங்களோட சொந்த காணியா? சொந்த காணி யார பேர்ல இருக்கு? உங்களோட பேர்ல இருக்கு. எந்த பேர்ல இருந்து நான் காலுக்கு ஏலாம் பருத்தமா நானே செத்துருவோம் உதவியான்னு போட்டு கஷ்டம் தானே. பிறகு அவட பேர்ல மாத்தி விட்டுட்டு அவ அக்கா தானே சொல்லி அவட பேர்ல சொந்த காணி கட்டிலா. நீங்க கேட்டிருக்கல இப்ப நாம டென்ட் இப்ப இன்னொரு தகவல் நீங்க சொல்லி டென்ட் கட்டில் வாங்கினா ஓடுத்திட்டு போடுவீங்க. அதுதான் இடம் இல்லை. மேல டென்ட் வாங்கி போட்டாமோ குரங்கு பாஞ்சு செய்து போடும். இந்த மாமரம் கொண்டு இருக்கு இந்த சாமான் அங்கால அது ஒழுகுறண்டு அம்மா இதுக்குள்ள இருக்கு எல்லாம். மழை விட்டா நல்ல வீடு, மழை தானே கூடாத வீடு. நீங்க சைடுக்கு ஃபுல்லா இப்படி வந்து டேபிள் வந்து போட்டுட்டு மேல வந்து ஃபுல்லா சாமான வச்சிருக்காங்க. என்னது கட்டில் வாங்கினா இதுல போடலாம்ன்றீங்களா? அப்படியா? காணாது தானே கதவு. சரி 12 மாதம் மட்டும். டாய்லெட் என்ன மழை செலவு கூட அந்த முன்னுக்கு இருக்கு. நீங்க முன்னுக்கு இருக்குதா? அன்னைக்கு ஒரு பொடியன் பேரப்பையில ஒரு உங்களை மாதிரி தான் இருக்கு மொத்தம். இந்த போற வழியில கடவுள் இந்த பிரிட்ஜ் எல்லாம் இருக்கிறாரு. அவரு தான் வந்து செய்த இந்த டாய்லெட்டுக்கு லைட் இல்லாம வெளித்திரிய கொளுத்திட்டு போற அவரு தான் அந்த பல்பு எல்லாம் வாங்கி போட்டு அந்த செய்து தந்திருக்காரு. முன்னுக்கு லைட்டும் பத்தாம தான் போட்டு தந்தாரு. இந்த பேன் பேலாம் இருந்து அவரு போட்டு தந்த குசினிக்குள்ள மழை வந்து அடிவு கொடுத்துட்டு அந்த தூச்சி அதுக்குமா அவர் போட்டு தந்த காசு வாங்க மாட்டாரு. சும்மா செய்து தந்தோடு போய். சரியம்மா, அப்போ நான் வந்து போயிட்டு வரேன். காய்ஸ் வந்து திரும்பவும் சொல்கிறேன், யாருக்காக உதவி செய்ய விருப்பம் சொன்னால் உதவி வந்து செய்யுங்க. ஒரு 10,000 ரூபா காசு வந்து தந்து அக்ரபத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் வந்து செய்வீங்களாம்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவேன். சொன்னையா வேற என்ன பத்தி நல்லா சொன்னா வேற என்ன எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தோடி வந்து செய்வாரு. கேளுங்க பாருங்க என்ன பத்தி சொல்றாங்க. வேற இன்னும் ஒரு 2-3 வார்த்தை சொல்லுங்க என்ன பத்தி நல்லா. தூரத்துல இருந்தாலும் தம்பி வந்து அந்த தம்பி செய்தாரும் கட்டாயம் செய்வாரு உங்களுக்கு. ஆனா நம்ம வாராரு தெரியாண்டு இல்ல வருவாரு, அவரே மாட்ட மாட்டாரு, அவர் வருவாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் கிட்ட எங்க இருக்கிறேன், அவங்க டவுன் பக்கம் தான் இருக்கிறவர். ஆனா அவ்வளவு தூரத்து வீட்டுல இருந்தாலும் வந்து செய்வாரு, கட்டாயம் வருவாரு, வர விட மாட்டாரு, கால் பண்ணி வருவாரு.
அது முந்தநாத்தி சொன்ன தம்பியே மாத்திட்டு நீ 2 தரம் எடுத்த நான் 2 நம்பருக்கு அப்போ எடுத்துக்கு பார்ப்போம் எடுத்தேன்னு இல்லை 3வது நீங்க அவங்க 2 பேரும் வரல செய்ய மாட்டேன்னுட்டாங்க. சரியாம்மா சரி அப்ப நம்ம கதைச்சு வீடியோ முடிச்சு விடுறோம் சரியா ஓகே ரைட் அப்ப இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். அக்கரபத்தில் இருந்து அந்த தந்தை அந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு உண்மையாவே எங்களுடைய யூடியூப் தளத்தை வந்து பார்த்துட்டு அவங்க ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் தான் போட்டிருந்தாங்க. தம்பி நீ நல்லா செய்டா தொடர்ச்சியா செய்யினா வந்து இருந்துட்டு ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா வந்து காசு வந்து போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுடைய அந்த வார்த்தையில கேட்கணே. உண்மையாவே பாருங்க எவ்வளவு பேர் வந்து நல்ல உள்ளவங்களோட இருக்கிறாங்க. அதே போல வந்து அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து கடவுள் வந்து மென்மேலுமா ஆசீர்வதிக்கணும். அவங்க செய்யற தொழிலா இருக்கலாம், அவங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுடைய என்னவா இருந்தாலும் வந்து அதை வந்து கடவுள் வந்து ரெட்டிப்பாக வந்து கொடுக்கணும். உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்கன்னு. கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்யக்குள்ள அவங்களோட அந்த ஆசீர்வாதம் அவங்கள தலைமுறையா வந்து வாழ வைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று சொல்கின்றேன். பாய் கைஸ்.